கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கு, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி பேசுறாரு, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற. கர்த்தருக்குள் அவர் என்ன செய்யறாராம்? மகிழ்கிறாராம். அவருடைய ஆத்துமா தேவனுக்குள் களிகூர்கிறதாம். அது எதுக்கு ஒப்பா சொல்றாரு பாருங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக நான் இப்ப என்ன செய்றேன்? மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், களி கூறுகிறேன். இப்படி ஒரு மணவாளன் வந்து தன் ஆபரணங்களால் அலங்கரிக்கும் பொழுது அவன் துக்கமா இருக்க மாட்டான். அவனுக்குள்ள என்ன செய்யும்? ஒரு களி கூறுதல் உண்டாகும். ஒரு மணவாட்டி தன் நகைகளால் அலங்கரிக்கும் பொழுது அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அவன் முகங்கள் செழிக்கும். ஹல்லேலூயா. எதனால? ஒரு அலங்காரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஒப்பாக அவர் எதை மகிமைப்படுத்த பாருங்க. அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இதனால எனக்கு என்ன செய்யுது? நான் களி கூறுகிறேன், என் ஆத்துமா அவருக்குள் களி கூறுகிறது. நான் என்ன செய்ய? அவருக்குள் பூரிப்பாக மகிழ்கிறேன். எதற்காக மகிழ்கிறேன்? அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தார், நீதியின் சால்வை எனக்கு தந்தார். ஆனபடி நான் அப்படி மகிழ்ந்து களி கூறுகிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த காலத்துல இரட்சிப்பு வெளிப்படல, குறிப்பிட்ட ஆட்களை எண்ணிரலாம். தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் நினைச்சாரு, பரிசுத்தப்படுத்தினார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ தாயின் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே நான் உன்னை பரிசுத்தமாக்கினேன். எப்போ? வெளியவே வரல, தாயின் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே நான் உன்னை பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்றார். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், எனக்கு அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தார், நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாமே யாரு செஞ்சாரா? தேவன் செஞ்சார். அவங்களுக்கு தேவன் செஞ்சார். அந்த நாட்கள்ல அது வந்து ஒரு மகா பெரியது. வேற எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு ரட்சிப்புனா விடுதலை. அப்ப எல்லாருமே எண்ணத்துல இருக்காங்க, பாவத்துல இருக்கிறாங்க. ஆதாமின் வம்சம் எல்லாமே பாவத்துல வந்துட்டு இருக்கிறது. சிலவர்கள் நீதியை விசுவாசித்தவர்கள் நீதியின் பிள்ளையாக மாறுகிறார்கள். இப்ப நோவா விசுவாசித்தார். எப்படி விசுவாசித்தார்? காணக்கூடாது, அது வரைக்கும் மழையே பெய்யல. ஆனா தேவன் சொல்றார், மழை வரும், ஜனங்களை எல்லாம் அழிச்சு போடுவேன், என்ன செய்? பேழையை உண்டு பண்ணு. இப்போ நம்ம சொன்னா நம்பிடுவோம், நம்ம சொன்னா இப்போ நம்புறதுக்கு கஷ்டம். ஆனால் நோவா காலத்துல மழையே பெஞ்சது கிடையாது. அது வரைக்கும் பூமியில மழை வந்தது கிடையாது. பூமி நீருக்கு பனி அந்த தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மழை வந்தது கிடையாது. ஆனா தேவன் அவர் பார்த்து என்ன சொன்னாரு? மழை வரும், மழை வந்து என்ன செய்ய? ஜனங்களெல்லாம் அழிக்கும், நீ தப்பிக்கணும், என்ன செய்ய? பேழையை உண்டு பண்ணுன்னு அவர் சொல்லி திட்டமா கொடுக்கிறார், செய்யறார். அதை நம்புகிறார். நம்புறபடினால அவர் என்ன செய்றாரு? நீதியாகப்படுறார். ஆபிரகாம் நம்புகிறார், அது நீதியாகப்படுகிறது. அவங்க வம்சங்கள் சில பேர் நம்புறாங்க, அது நீதியாகப்படுகிறது. தீர்க்கதரிசிகளுக்கு அவரே செய்கிறார். இவங்க எல்லாருமே எந்த வம்சத்துல வருவாங்க? நீதி வம்சத்துல வருவாங்க, ரட்சிப்பின் வம்சத்திலே வர்றாங்க. அடுத்த வசனத்தை படிங்க. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னை விதைக்கப்பட்டவைகளை விளைவிப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் முளைப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக எதை முளைக்க பண்ணுவார்? நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே போட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்துங்கிற மகா பெரிய நீதி விதையை இந்த பூமியிலே தேவன் அனுப்பினார். அதை நம்ம தீர்க்கதரிசிகள் முற்காலத்தில் என்ன செய்றாங்க? தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார்கள். எங்களுக்கு இதை தரித்தார், ஆனா அவர் நீதியை என்ன செய்றார்? இந்த பூமியில என்ன செய்றாரு? வெளியே பண்ண போகிறார்.
இது இப்ப நம்பலாம், அந்த காலத்துல நம்ப முடியாது. நீங்க வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு உறவுமே கிடையாதாம். ஒரு உறவுமே இல்லாம போயிட்டான். தீர்க்கதரிசிகள் இல்ல, யாருமே கிடையாது. இப்படி நம்ம வார வாரம் என்ன செஞ்சாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. எல்லாரும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம ஆயிடுச்சு. அப்போ அங்க என்னது விளைஞ்சு நின்னுச்சு? பாவம் பூமி முழுவதும் விளைஞ்சு நின்னுச்சு. பாவம் நிறைந்திருந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவேன். தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது இந்த பூமி எப்படிதான் இருக்குது? பாவம் நிறைந்ததா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நீதியை அவர் பரலோகத்திலிருந்து தமது நீதியை மாம்சத்திலே இங்கே அனுப்புகிறார். அது மூலமாக தான் நாம் இன்னைக்கு தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு சபையில வந்து தேவனை ஆராதிக்கிறோம், தனிமையில தேவனை ஆராதிக்கிறோம், போற இடத்துல என் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுகிறோம், அவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறோம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நம்ம சொல்லுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் நீதியை இந்த பூமிக்கு அனுப்பியதன் நிமித்தமே. இல்லை என்றால் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தேவனை மறந்து சில தெய்வங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினதனால் இன்றைக்கு மெய்யான தேவனை நாம் அப்பா என்று கூப்பிடப்படுகிறது. அந்த தேவனை நாம் துதிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கே சொல்லுகிறார், அவர் நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அது என்னச்சு வந்தே தீரும். எப்படி இந்த பூமி தன் பூண்டுகளை முளைக்க பண்ணுகிறதோ, எப்படி தோட்டத்துல விதைச்சா அது முளைக்கிறதோ, அதே போல கர்த்தராகிய தேவன் இந்த பூமியிலே நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்ற வார்த்தை இந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆமென். எப்படி பாவம் இந்த பூமி முழுவதும் நிறைந்திருந்ததோ, இப்போது நீதி பூமி எங்கிலும் நிறைந்து கொண்டிருக்கிறது. நீதியை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஊழியர்கள் நீதியை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யார் என்ன நீதியை பேசிக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் நீதியை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் விளைந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீதியை குறித்து விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீதி பூமி எங்கிலும் பரவிக் கொண்டே இருக்கும். பூமி தன் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடையும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கீழ்ப்படியாததனால் பூமி முழுவதும் எப்படி பாவம் நிறைந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நீதியான தெய்வம் இந்த பூமியிலே தேவனுக்கு சகலவற்றிலும் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அப்படியே இந்த நீதி பூமி எங்கிலும் பரவும். எல்லா ஜனங்களும் தேவனை அறிவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதை நாம் பேசும் பொழுது, இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது யாரை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் நீதியை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போக முடியாது, அது இடுக்கமான வாசல், அதற்காக அதெல்லாம் நம்ம எல்லாரும் போக முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்? பாவத்தை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்றார், பூமி எங்களும் தேவனை அறிகிற அறிவு வரும். சமுத்திரம் தன் மகிமை வெளிப்படுத்துவது போல கர்த்தர் கடைசி நாட்களில் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனால் பூமி எங்கிலும் எப்படி பாவம் பெருகுச்சோ, அதே போல ஒரே நீதியினால பூமி எங்கிலும் நீதி பெருகும். ஹல்லேலூயா. ஆமென். இதை இந்த கடைசி நாட்கள் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க இதை நீங்க அதிகமாக விசுவாசிக்கணும். அவருடைய நீதி பூமி எங்கிலும் பரவும். அவருடைய நீதி சகல ஜனங்களுக்கும் விடுதலை கொண்டு வரும். ஆமென். அந்த நீதி தான் நம்மளை விடுதலையாக்குச்சு. ஹல்லேலூயா. நம்ம பக்தினால விடுதலையாக்கப்பட்டோமா? இல்ல. அந்த நீதியை நாம் கேள்விப்பட்டோம். அந்த நீதியை நாம் யார் காதுலோ கேட்டோம். அந்த நீதியை நாம் விசுவாசித்தோம். இன்றைக்கு அந்த நீதி நம்ம மூலமா எங்கெல்லாமோ பரவி கொண்டிருக்கிறது. அதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், அந்த நீதியை விசுவாசிக்கிறவர்கள் மறுபடியும் அவர்கள் மூலமாய் பல இடத்துல நீதிகள் பரவும். அப்படி பூமி எங்கிலும் பரவும். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்ததே அவ்வளவு சந்தோஷமா இருக்குமானால், நமக்குள்ள அந்த நீதி இன்னைக்கு நமக்குள் தங்கி இருக்கிறதா யோசித்து பாருங்க. ஏன்னா என்ன அப்படின்னா, இந்த அறிவு இன்னைக்கு நமக்கு இல்லாம இருக்கிறது. இந்த அறிவை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு இல்லாம இருக்கு. அப்படினால
வார்த்தையில சொன்னது போல ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஹalleluya. இந்த மாபெரும் சாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம துக்கத்தோடு இருப்போம். எதுக்கு தெரியுமா? அந்த அறிவு நமக்குள்ள என்ன செய்யல இல்ல. அந்த அறிவை குறித்து நமக்கு போதிக்கல. அந்த அறிவை குறித்து நமக்கு போதிக்காதனால நம்ம உலகத்தால் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சபையில நீதியை குறித்து பேசுவதை விட பாவத்தை குறித்து பேசுவதும் அதிகமா இருக்குது. அந்த பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க, நீதியை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாம இருக்கிறதுனால அவங்க உலகம் எதை சிந்திச்சு கொண்டிருக்கிறதோ அதையே சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த மாபெரும் நீதி தேவன் படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நீதி நமக்குள்ள இப்போ வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அந்த நீதி நமக்குள் வாசம் பண்ணுகிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒருபோது இழந்து விடக்கூடாது. ஆமென். இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் இப்படி நான் களி கூறுகிறேன், என் ஆத்மா தேவனுக்குள்ள மகிழ்கிறது, களி கூர்ந்திருக்கிறது. ஒரு மணவாளன் இப்படி மகிழ்வது போல, மணவாட்டியின் ஆபரணத்தை அலங்கரித்து மகிழ்வது போல, அதுக்கு ஒப்பாக எனக்கு அவர் இதை தந்ததை நினைச்சு நான் நினைக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஹalleluya. நீங்க எனக்கு அந்த களி கூறுதல் இருந்திருக்கிறது. அந்த அனுபவப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. நான் இயேசு கிறிஸ்து யார் எனக்கு உண்மையான தெய்வம் என்று நினைக்கும் பொழுது திடீரென்று ஒரு காற்று எனக்குள் இறங்கின பொழுது என் இருதயம் அவ்வளவு ஒரு சமாதானமும் அந்த பூமியில புதுசா வந்தது போல இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தினால நான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் வரணும், இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தேன். எதுக்காக? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் சும்மா இருக்க முடியாது. ஹalleluya. எதிரிக்கு கூட இந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைப்போம். அப்ப இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் சாதாரண இதைத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். அது இவ்வளவு ஒப்பா இருக்கிறது, நான் களி கூறுகிறேன்னு சொல்லுகிறார். எனக்கு அந்த ரட்சிப்பு எனக்கு வந்த பொழுது எங்க வீட்டுல உடனே கோடி ரூபாய் கொடுத்து வீட்டுல எதுவும் கொட்டல, கோடி ரூபாய் பணம் வந்துட்டு அந்த சந்தோஷம் இல்ல. வீட்டுல எப்ப இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள என் ஆத்மாக்குள்ள மகிழ்வும் ஒரு களிப்பும் எங்களுக்குள்ள உண்டாயிருந்துச்சு. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஹalleluya. அதுதான் நீதியின் வஸ்திரம், அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் நமக்குள் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். அந்த இன்னைக்கும் அந்த களிப்புள்ள நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கும் நமக்குள்ள எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தேவனை நம் இருதயம் மகிழ்கிறதா என்பதை யோசிக்கணும். ஹalleluya. அப்படி உங்களுக்குள் மகிழ்கிறது என்றால் நீங்கள் அவரை தேடுவதில் ஆர்வமா இருப்பீங்க. யாருமே சொல்லுங்கிற அவசியமே இல்லை. நான் இயேசு கிறிஸ்து என்னை தொட்ட பொழுது, அந்த ரட்சிப்பை குறித்து நான் விசுவாசித்த பொழுது நான் தான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். ஹalleluya. நான் தான் சகோதரர்கிட்ட பைபிள் கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், பைபிள் கிடைக்குமா அப்படின்னு. நமக்கு எங்க போய் வந்து தெரியாது. ஆனா நான் 2 நாள், ஒரு நாள்ல 2 நாள்ல போய் கேட்டேன். உடனே எடுத்துட்டாங்க. நான் படிக்க ஆரம்பிச்சேன், நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். யாருமே சொல்ல, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மளை எப்படி மாற்றும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளை எப்படி மாற்றும், அந்த ரட்சிப்பை குறித்து தான் உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அந்த ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள் களி கூறுவீர்கள். உங்கள் ஆத்மா மகிழ்ந்து களி கூறும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இறுதி வரையிலும் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. எனக்கு அப்படி இருந்தது. நமக்குள்ள என்னத்தை விதைச்சிட்டாங்கன்னா, நான் ரட்சிப்பின் வார்த்தைகளை நான் கேட்டதை விட பாவ வார்த்தைகளை நான் அதிகமா பிரசங்கத்துல கேட்டிருக்கிறேன். அதனால எனக்கு அந்த நாட்கள்ல நான் பாவத்துல இருந்து மீள வேண்டும் தான் நான் ஜெபத்துல போராடி கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து நமக்கு என்ன அவ்வளவா போதிக்கல. நாம் என்னைக்கு உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த மீட்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை எல்லாம் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார் என்று உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருதயத்தில் விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இப்படிலாம் இருக்கிறேன் என்று சொல்லினா, உதாரணத்துக்கு இந்த வசனத்தை சொல்ல பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் நம்மளை குறித்து சொல்லுவாங்க. இது உங்க இருதயத்துல கொஞ்சம் நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஹalleluya. பெரிய அரசியல் தலைவரை பார்த்து சொல்லல, பெரிய கோடீஸ்வரனை பார்த்து சொல்லல, பெரிய பலசாலியை பார்த்து சொல்லல,
பெரிய நடிகர்கள், ஹீரோக்கள் அவங்கள பார்த்து சொல்லல. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, அதுவும் ரட்சிக்கப்பட்டவன் பணக்காரனா ஞானம் அதெல்லாம் சொல்லல. ஹalleluya. தேவன் பாவத்தை மன்னிச்சிருக்கிறதா? தேவனை நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஹalleluya. அது முட்டாளா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அது கால்கை இழந்தவர்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவளா இருக்கலாம், அனாதையா இருக்கலாம், ஒரு பிச்சைக்காரனா கூட இருக்கலாம். எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அவங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க உனக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை. ஹalleluya. இந்த பூமியில அதுக்கு சாட்சியாக ஒரு உவமையை இயேசு சொல்லுவார் பாருங்க. ஒருவன் மிகப்பெரிய ராஜா, அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யமுள்ளவனா இருந்தான். ஆனா என்ன ஒருவன் லாசர்ங்கிற ஒருவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். தன் சரீரம் நல்லா நோய் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு இந்த சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. ஆனா பாருங்க, ரெண்டு பேருமே மறிக்கிறாங்க. அவன் ஆபிரகாமின் மடியில இருக்கிறான், சபாகாலமும் அவன் ஆபிரகாமின் மடியில இருக்கிறான். ஆனால் இந்த பணக்காரனோ, இந்த கோடீஸ்வரனோ நரகத்துல போய் கிடக்கிறான். யார் பாக்கியவான்? இப்ப சொல்லுங்க, யார் பாக்கியவான்? ஹalleluya. அவன் பாருங்க, எந்த கோடீஸ்வரனுக்கும் அவங்களுக்கு பணத்தை வச்சு அவன் பரலோக சீட்டு கிடையாது. ஹalleluya. இந்த பூமியில் உள்ள ஞானத்தை வச்சு பரலோக சீட்டு கிடையாது. இந்த பூமியில நான் இவ்வளவு ஞானத்தால் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இப்படிலாம் இருந்திருக்கிறேன், அதை வச்செல்லாம் பரலோக சீட்டு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவர்கள் மூலமா தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டவர் எத்தனை அவர்களுக்கு தான் பரலோக சீட்டு. ஹalleluya. அவருடைய ஜனங்களை அவர் வரும்போது அவர் கூட்டி கொண்டு போவார். ஆமென். உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்களுக்கு பிசாசு கொடுக்கப்பட்ட இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றது, ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு பாக்கியவான் என்று கருதுகிற வேதம் சொல்லுகிறது. நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், சிலவங்க நினைக்கலாம், எல்லாரும் சும்மா இருக்காங்க, இந்த கிறிஸ்தவம் மட்டும் பாருங்க வாரத்துல இப்படி அதுக்கு போட்டியாக்கி கொடுத்து போட்டியாக்கி சிலவங்க நினைப்பாங்க. ஏன் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துனா என்னன்னு தெரியாது. எல்லாரும் போறோம், நம்மளும் போவோம், எங்கேயோ கூட்டம் போறோம், நம்மளும் போவோம். ஏன்னா ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறவர் அவன் தேவனுக்குள் களி கூர்ந்து கொண்டிருப்பான். அதைத்தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், எனக்குள் களி கூர்தல் உண்டாகிறது, என் ஆத்துமா அவருக்குள் களி கூறுகிறது. ஹalleluya. அப்ப இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்கோ, இல்லனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நீங்க விசுவாசிங்க. அவர் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிங்க. என் பாவம் அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமர பண்ணி, என் பாவத்தெல்லாம் அவர் மேல் சுமர பண்ணி என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் அவருடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் உங்களை மகிழ பண்ணும். அதனால் நீங்கள் களி கொண்டு இருப்பீர்கள். அதனால் நீங்கள் கர்த்தருக்குள் உங்கள் உறவுகள் பெருக ஆரம்பிக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அதை நினைக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. எல்லாரும்